ஜடேஜா இங்கிருந்து வெளியே கிளம்பி போய் கேப்டனாக ஒரு பதவியில ஆர்ஆர்ல இணைவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்ற தகவல் ஏற்கனவே வந்துகிட்டு இருந்துச்சு இல்லையா? அது இன்னும் இப்ப ஸ்ட்ராங் ஆயிருக்கு. பட் ஆனா அதுல அவங்க மேனேஜ்மென்ட்குள்ளேயே ஒரு ரிஃப்ட் இருக்குது. ரியான் பராக கேப்டனாக ஆசை காட்டி மோசம் பண்ணிடுற மாரி ஆயிராதா? நம்ம ரியான் பராக் நம்மளோட ஆர்ஆர் ப்ராடக்ட் ஆச்சே. பல வருடங்களாக அவர் மொக்கையா ஆடி இருந்தப்ப கூட அவர் ரீடைன் பண்ணி வச்சிருந்தோமே. இன்னைக்கு அவர் கேப்டன்சி குடுக்கலாம் எப்படி? அப்படின்னு ஒரு தரப்பு சொல்வதாகவும், இன்னொரு தரப்புல இருந்து ஜடேஜா ஒரு நல்ல மெட்டீரியலுங்க. ஒரு சீனியர் பிளேயருங்க. அவர நீங்க கேப்டன் ஆக்குனீங்கன்னா, உங்களுக்கு வேல்யூ டீமோட வேல்யூ, பிரான்சைசி வேல்யூ எவ்வளோ ஏறும்? அவருக்கு கேப்டன்சிய குடுத்தா ஒரு சிஎஸ்கே மெட்டீரியல் இங்க கேப்டன் ஆயிட்டாரு. சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்ஆர் மேட்ச் நடக்கும்போது தோனி வெர்சஸ் ஜடேஜா கேப்டன்சின்னு சொல்லி இவங்க அட் அ டைம் எல்லாமே அட் த எண்ட் ஆஃப் த டே இவங்க யோசிக்கிறதுலாம் என்ன அப்படின்னா, செல்லிங் மெட்டீரியல் என்ன? பிசினஸா பார்க்கும்போது இவர் என்ன விற்பனை பொருள்? இவருடைய விற்பனை பொருள் விலை என்ன? இவரும் அவரும் விளையாடுற மேட்ச்ல இவங்கனால ஒரு வியூவர்ஷிப் எப்படி போகும்? எத்தனை ட்வீட் போட்டா என்ன ஆகும்? என்ன வேல்யூ? இதையே தான் இவங்கலாம் யோசிக்கிற காரணத்தினால் ஜடேஜாவை கொண்டு வந்தா நல்லா இருக்கும்னு ஒரு பிசினஸ் வேல்யூல கொண்டு வருவதாகவும், இன்னொரு தரப்பு ரியான் பராகை நம்ம வச்சுக்கலாங்க. எதுக்குங்க ஜடேஜா கேப்டன்சிலாம்? அப்படி அவர் கேப்டன்சியோட தான் வரணும்னு சொன்னாருன்னா வேணாம்னு சொல்லிருங்க அப்படின்னு சொல்வதாகவும் இன்னும் இது குழப்பத்திலே போகுது. அது பத்தாததுக்கு ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய ஒரு ஓவர்சீஸ் ஸ்லாட்ங்கிறதையும் ரிலீஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகளையும் அவங்க தேடிட்டு இருக்காங்க. ஜடேஜாக்கு கேப்டன்சி இல்லன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணணும்னு ட்ரை பண்றாங்கன்ற தகவல்கள் வருது. பட் அது எந்த அளவுக்கு உண்மை? ஜடேஜா உண்மையா கேப்டன்சி கேட்டாரான்றது எனக்கு தெரியல பர்சனலா. இந்த செய்திகள் வந்த வண்ணம் உள்ளது. பட் என்ன பொறுத்தவரைக்கும் பர்சனலா அவர் கேப்டன்சிலாம் கேட்பாரா? அப்படின்னு தான் நான் யோசிப்பேன். ஏன்னா அவர் கேப்டன்சியே வேணாம்னு சிஎஸ்கே ஐயா நீயே பாத்துக்க சாமி கும்பிடுறேன் அப்படின்னு தோனி கிட்ட திரும்ப கொடுத்துட்டு ஓடினாரு. அவருக்கு இந்த கேப்டன்சி பிரஷர் அதுவும் சிஎஸ்கேலங்கும் போது ரொம்ப டிஃபரெண்ட். பட் மேபி ஆர்ஆர் மாதிரி ஒரு டீமுக்கு போகும்போது கேப்டன்சி அவரால் பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கை அவருக்குள்ள இருக்குதோ என்னமோ.